தெண்டக்கார பையங்களா கொஞ்சம் மூளையை கசக்கி யோசிச்சு பாருங்கடா. நம்ம நாட்டுக்கு ஏன் முதலமைச்சர் தேவை அப்படின்னு யோசிச்சு பாருங்கடா. நம்மளை மாதிரி இளைஞன் வந்து யோசிக்கணும்டா. யோசிச்சாதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்டா. அப்துல் கலாம் சொல்லிட்டு போனாரே, இந்தியா வந்து வல்லரசாகும் அப்படின்னு எப்போ சொல்லிட்டு போனார்? 2020 இந்தியா வந்து வல்லரசாகும்னு சொல்லிட்டு போனார். ஏன் இந்தியா வல்லரசாகலை? இந்த மாதிரி கேடு கட்டு போனவெல்லாம் நாட்டை ஆள்றவங்கனால தான் நம்ம இது வந்து வல்லரசாகவும் போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டுக்கு ஏன் முதலமைச்சர் தேவை? ஏன் தேவை? எதுக்காண்டி தேவை? நம்ம நாடு ஏன் ஒரு அமைச்சர் இல்லாமல் வந்து நடக்காத? நம்ம நாடு நமக்கு என்னத்தை செய்கிறாங்க? எதுக்காண்டி தேவை அப்படின்னு யோசிங்க. அவங்க கொடுக்குற காசை வச்சுட்டு நம்ம ஒன்றும் வாழ போகிறதில்ல. அது எவ்வளோ நாள் நீங்கள் வாழ்வீங்கிறேன். ஒரு வாரம் சம்பள காசு தான் அவங்க தரது ஒரு நாளைக்கு. அந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தனையும் ஆட்டி படைக்கிறானுங்க இந்த தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம யாருக்கு ஓட்டை குத்துன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா இந்த இத்தினோண்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இப்படி தெரியாதீங்க. இந்த ஃபோன் எப்படி நம்மளை மயக்கி வச்சுருக்கோ, எப்படி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோ, அது மாதிரி அவங்களும் நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள நீங்கள் சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்காண்டி ஓட்டு போடணும், நம்ம என்னத்துக்காண்டி ஓட்டு போடணும் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகளும் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்ம தமிழ்நாடு வல்லரசு ஆகும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சத்தியமாக உருப்படாது தமிழ்நாடு. நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.